ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஹரி ஓம். போன எபிசோட்ல துரோணர் கௌரவ பாண்டவ குமாரர்களிடம் தனக்கு குரு தட்சிணையாக துருபத மன்னனை கைது செய்து கொண்டு வருமாறு விண்ணப்பிக்கிறார். உடனே அந்த குமாரர்களும் குரு தட்சிணையை கொடுப்பதற்காக அவரவர் தேரில் ஏறிக்கொண்டு எல்லாரும் வேகமாக பாஞ்சால தேசத்தை நோக்கி போகிறார்கள். அதுல முதன்மையாக துரியோதனன், கர்ணன், அப்படம் யுயுட்சு, துச்சாசனன், விகர்ணன், ஜராசந்தன், சுரோச்சனன் என்ற பராக்கிரமுள்ள கௌரவ குமாரர்கள்லாம் என்ன பண்றா, வேக வேகமா நம்ம முன்னாடி போய் அந்த பாஞ்சால தேசத்து ராஜாவை சண்டையில ஜெயிச்சு குருதட்சிணா கொடுத்துடலாம் அப்படின்னு போறா. அவ என்ன பண்றா, போகும்போதே அந்த பாஞ்சால தேசத்து மார்க்கத்துல இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் அழித்து கொண்டு சத்தம் போட்டு கொண்டு போகும்போது இப்படிப்பட்ட பெருஞ்சேனை வந்ததை துருபதன் தன்னுடைய சகோதரர்கள் கூட பார்க்கிறான். பார்த்தவுடன் துருபதனும் அவன் சகோதரர்களும் அவர்களுடைய பெரிய சேனையை திரட்டி கொண்டு இந்த கௌரவ குமாரர்களின் சேனையை எதிர்ப்பதாக வருகிறார்கள். எல்லாரும் வேகமா சத்தம் போட்டு சண்டம் போடுறா. அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் இந்த சண்டையை அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடியே இவாள்லாம் வந்துட்டு இருக்கும் போது அர்ஜுனன் துரோணர்கிட்ட என்ன சொல்றான், குருவே, இந்த கௌரவ குமாரர்கள் பேச்சில் தான் சாமர்த்தியமே ஒழிய அவருடைய செய்கையில சாமர்த்தியம் கிடையாது. அதனால பராக்கிரமம் இல்லாத இவர்கள் முதல்ல போய் கண்டிப்பாக தோல்வி அடைந்து திரும்ப வருவார்கள். அதற்கப்புறம் பாண்டவ குமாரர்களாகிய நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு ஒரு 1/2 மைல் தூரத்திலேயே துரோணரோட இவாள்லாம் நின்னுடுறா. இப்ப துரியோதனன் மற்றும் சகோதரர்கள் சேனை துருபதனோட சண்டை போடும்போது துருபதன் ஒருவன் இல்லை, ஒரு 100 பேர் இருக்கா மாதிரி அந்த சேனை அவ்வளவு பயங்கரமா சண்டை போடுறது. எல்லாரையும் சுத்தி சுத்தி அம்புகளால் அடிக்கிறா. இந்த கௌரவ குமாரர்கள்லாம் கதறா. எந்த பெரிய வீரர்களா இருந்தாலும் துருபதன் சேனைக்கு முன்னேயும் அவனுடைய வீரத்திற்கு முன்னேயும் அவளால சண்டை போட முடியல. கொஞ்ச நேரத்துல அந்த ஊர்ல இருக்கிறவெல்லாம் என்ன பண்றா, இப்படி சண்டையில அடிபட்டு திரும்பி வருகிற கௌரவர்கள் மீது அவ மாளிகை மேல இருந்து உலக்க, கல்லு போன்ற விஷயங்கள் எல்லாம் போட்டு அவளை ஜெயகோஷம் எழுப்புறா. இந்த கோஷமும் கௌரவ குமார்கள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் சொல்ற அபயக்குரலும் கேட்ட உடனேயே அர்ஜுனன் என்ன பண்றான், துரோணரை அபிவாதனம் செய்து அவரை வணங்கி ரதத்துல ஏறுறான். கூடவே சண்டைக்கு தயாரான யுதிஷ்டரை பார்த்து, நீங்க சண்டை போட வேண்டாம், ரதத்திலே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரத காப்பாளர்களாக நகுல சகாதேவனை நியமிக்கிறான். பீமசேனனை கதையுடன் முன்னே கொள்ளுமாறு சொல்லிவிட்டு தன் ரதத்தில் ஏறி அவன் பீமனை பின்தொடர்ந்து வருகிறான். இப்ப பீமன் என்ன பண்றான், ஒரு பெரிய மத யானை கூட்டத்து தலைவன் போல கதத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாஞ்சால தேசத்து சேனைக்குள்ள நுழையிறான். நுழைஞ்சு முதல்ல என்ன பண்றான், யானைப்படையை எதிர்க்கிறான். அங்க பார்க்கிற யானைகளை எல்லாம் தன்னுடைய கதையினால அதனுடைய மத்தனத்தின் மேல அடிக்க அந்த யானைகள்லாம் கதறிக்கொண்டு அங்கேயே கீழே விழுந்து இறக்கிறது. கொஞ்ச நேரத்துல அந்த விழுந்த யானைகளின் குருதி ஒரு பெரிய ஆறு மாதிரி அங்க ஓடுறதாம். இப்படிப்பட்ட யானை சேனையை சிதைத்து விட்டு அடுத்து தேர்ப்படையை சிதைப்பதற்காக பீமன் செல்லுகிறான். அந்த சமயத்துல அர்ஜுனன் என்ன பண்றான், தன்னோட தேரில ஏறி அந்த சைனியத்தின் மீது அம்பு மழைகளை பொழிகிறான். அதாவது அம்புனா கொஞ்ச நேரத்துல அந்த படையே தெரியாத அளவுக்கு அம்புகளை எறிகிறானா. அந்த சமயத்துல துருபதனை காப்பதற்காக அவன் கூட சத்யஜித் அப்படின்றவன் சண்டை போட வரா. இதுல சத்யஜித் என்ன பண்றான், துருபதனுக்கு முன்னே அர்ஜுனனோடு மிக கடுமையாக சண்டை போடுகிறான். கொஞ்ச நேரத்தில் அர்ஜுனனுக்கு கோபம் மிகச்சிறந்த வில்களை எடுத்து அவன் மேல் அடித்து அவனுடைய ரதத்தையும் கொடியையும் குதிரைகளையும் தேர்காப்பாளர்களையும் அடித்துவிட்டு சத்யஜித்தையும் அழித்து விடுகிறான். அதன் பின்னர் துருபதனை நோக்கி வரும்போது துருபதன் மிகச்சிறந்த ஆயுதங்களை கொண்டு அர்ஜுனனை எதிர்க்கிறான். ஆனால் அர்ஜுனனுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகளை அவனால் தடுக்கவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் துருபதனை கம்ப்ளீட்டாக அந்த அம்பு மழையால கவர் பண்ணிட்டு அர்ஜுனன் என்ன பண்றான், தன் ரதத்தின் மேலேறி அங்கிருந்து ஒரே தாவி துருபதனோட தேர்கட்டைக்கு வரான்.
வந்து அங்கிருந்த தேர்ப்பாகனை அடித்து விட்டு துருபதனை தன் கைகளால் அவனை கட்டி கைது செய்து விடுகிறான். இப்பொழுது வந்து அர்ஜுனால் ஜெயிக்கப்பட்ட துருபதனை அவன் தேர்க்கட்டையிலேயே கட்டி பீமனுடன் அழைத்து கொண்டு வரும்பொழுது கௌரவ சேனர்களும் பாண்டவ வீரர்களும் அந்த ஊரை வந்து அழிக்க தொடங்குறான். அப்ப அர்ஜுனன் சொல்றான், நம்முடைய குருநாதரின் தட்சிணை வந்து துருபதன் மட்டுமே. அதோடு இல்லாம துருபதன் வந்து கௌரவர்களுக்கும் வந்து நண்பன் தான், அதனால ஊரை நம்ம அழிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே பீமன் வந்து தன்னுடைய படைகளை சொல்லி இந்த ஊரை நீங்க அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நேர துரோணர் கிட்ட துருபதனை கைது செய்து கொண்டு வருகிறார்கள். அவமானம் அடைந்த துருபதன் தலைகுனிந்து இருக்கும் பொழுது துரோணர் வந்து பழைய வன்மத்தை மனசுல வைத்து கொண்டு சொல்றார், என்னால இப்போ உன்னுடைய தேசம் வந்து கைப்பிடிக்கப்பட்டது, உன்னுடைய நகரமும் எங்கிட்ட வந்துருத்து, இப்போ உயிரோடு எதிரிகளால் வசப்பட்டு எங்கிட்ட நீ இருக்கியே, இப்ப நான் உன்னுடைய சிநேகிதன் என்பதை முன்னிட்டு என் கூட வந்து நீ பேசுவாயா அப்படின்னு கொஞ்சம் சிரிச்சுண்டு கேலியா அவனை கேட்கிறார். அவன் ஒன்றும் பதில் சொல்லல. திருப்பி இப்ப துரோணர் சொல்றார், உன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும்னு நீ பயப்படாத, ஏன்னா நான் வந்து ரொம்ப பொறுமை மிகுந்த ஒரு பிராமணன், சத்திரிய சேஷனான உன்னோடு பால்யத்தில் நான் செஞ்ச சிநேகத்தை இப்பவும் நான் மறக்கல, அதனால இப்பவும் உன்னுடைய சிநேகத்தை தான் எனக்கு வேண்டும், அதனால நான் உனக்கு ஒரு வரம் தரேன். வரம் என்ன அப்படின்னா, இன்னிடத்திலிருந்து நான் ஜெயித்த உன்னுடைய ராஜ்யத்தில் பாதியை உனக்கே கொடுத்து விடுகிறேன். ஏன்னு சொன்னா, ராஜாவல்லாத மனிதரோடு சிநேகிதனாக இருப்பதை நீ விரும்ப மாட்டாய் அல்லவா, அதனால பாக்கி பாதி ராஜ்யத்தை நான் வச்சுக்கிறேன். ஸோ கங்கையின் தென்கரையில் உன் ராஜ்யம், வடகரையில என் ராஜ்யம், உனக்கு இதுல விருப்பம் இருந்தா நீ என்னை சிநேகிதனாக அங்கீகரிக்கலாம் அப்படின்னு சொல்றார். உடனே துருபதன் சொல்றான், உங்களுடைய பராக்கிரமத்தையும் உன்னுடைய சீரர்களின் வீரத்தையும் நான் இப்ப பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, உன்னுடைய இந்த பெருந்தன்மையை பார்த்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை, ஏன்னா நீங்க மிகச்சிறந்த பிராமணர், தர்மத்திலிருந்து வழுவாதவர், அதனால நான் உங்களோட இப்ப ஆசை வச்சுண்டு சிநேகிதனாக இருக்கவே விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே துரோணர் என்ன பண்ண, துருபதனை விடுவித்து அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை எல்லாம் செய்து அந்த ராஜ்யத்தில் பாதியை அவனுக்கு கொடுக்கிறார். அந்த சமயத்துல மனம் தளர்ந்த துருபதன் கங்கை கரையில் அநேக தேசங்களோடு கூடிய மாகந்தி அப்படின்ற ஒரு பட்டணத்தையும், காம்பில்யன் என்னும் பட்டத்தையும், சர்மன்வதியில் உள்ள தட்சிண பாஞ்சால தேசத்தையும் ராஜ்யமாக செய்கிறான். இப்படி துரோணரால் அவமதிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்ட துருபதன் தனது சத்திரிய பலத்தினால் தான் அவர் தோல்வி அடைவதை நினைக்கவில்லை. துருபதன் வந்து பிரம்ம தேஜஸ் அப்படின்ற ஒரு சிறந்த பலம் வந்து துரோணர் கிட்ட இருந்ததுனாலதான் துரோணர் ஜெயிச்சாரே வழிய, மிச்சபடி சத்திரிய பலம்ன்ற ஒன்றால மட்டும் அவரால் ஜெயிக்க முடியாதுன்றது தெரிஞ்சுண்டு இந்த துரோணரை ஜெயிப்பதற்கு வேண்டி ஒரு புத்திரனை பெறுவதற்காக உபாயம் தேடி எல்லா ஊரும் போயின்னு இருக்கான். அதே சமயம் துரோணர் என்ன பண்றார், அகிச்சத்திரம் அப்படின்ற தேசத்தை எடுத்துண்டு அந்த தேசங்கள் அடங்கிய அகிச்சத்ராபுரி அப்படின்ற ஊருக்கு வந்து அஸ்வத்தாமனை ராஜாவாக பட்டாபிஷேகம் செய்கிறார். இப்படியாக துரோணருக்கு அநேக நகரங்கள் அடங்கிய அகிச்சத்ராபுரி என்ற நகரம் அர்ஜுனனால் ஜெயிக்கப்பட்டு துரோணருக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி துரோபதன் வந்து தன்னுடைய ராஜ்யம் பாதியாக்கப்பட்டு தான் தோல்வி அடைந்ததை நினைத்து கொண்டு மனசுல அவனுக்கு இன்னும் அந்த துவேஷம் போகவே இல்லை. அதனால அவனால் சரியா தூங்கவும் முடியல. தங்கிட்ட பிரம்ம தேஜோபலம் இல்லாத காரணத்தினால இதை எப்படி நம்ம அடைவது, இதை நமக்கு செய்து கொடுக்கக்கூடிய நல்ல சித்தி பெற்ற பிராமணர்கள் எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போய் தேடுறான். அவனுக்கு மனசுல வந்ததெல்லாம் புலம்பின்னு இருக்கான். அப்படி தேடிக்கொண்டே வரும்பொழுது கங்கா தீரத்துக்கு பக்கத்துல கல்மாட்சி அப்படின்ற ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரம் மிக பரிசுத்தமான ஒரு பிராமண கிராமம். அந்த கிராமத்துல வந்து வித்தையிலும் தபசிலும் பூர்த்தி பெறாத ஒரு பிராமணனே இருக்க மாட்டானா. அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற கிராமம் வந்து அந்த கல்மாட்சி என்ற கிராமம். அந்த கிராமத்துல வந்து துருபதன் போகும்போது அங்க ஒரு 2 பிராமண சகோதரர்கள், யாஜர் உபயாஜர் அப்படின்னு 2 பேர் இருக்கா. அவ 2 பேரும் பிரம்ம ரிஷிகள். வேத அத்தியானம்லாம் நல்லா பண்ணி எல்லா தபசும் பூர்த்தி பண்ணி மிகச்சிறந்த பிரம்ம ரிஷியாக அந்த இடத்துல இருக்கா. இவன் என்ன பண்றான், அவ 2 பேரையும் செலக்ட் பண்ணி இவாளால தனக்கு பிரம்ம தேஜோ பலமும் புத்ரோத்ப பலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து என்னுடைய புரோகிதராக நீங்க இருக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நமஸ்காரம் பண்றான். அதுல அந்த உபயாஜர்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவருடைய தவ வன்மையும் புத்தியையும் கண்டு இருப்பதிலே சிறந்தவர் இவர்தான், இவரால நம்முடைய இச்சையை பூர்த்தி ஆகும்னு சொல்லிட்டு அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பதாக சந்தோஷத்தை உண்டு பண்ணி ரகசியமாக அவர்கிட்ட சரண் அடைகிறான். சரண் அடைஞ்சிட்டு குரு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த துருபதன் எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கும்போது உபயாஜர் அவனை கேட்கிறார், உனக்கு என்ன வேணும், நீ எதுக்கோசரம் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்க, அதை நீ சொல்லு அப்படின்னு உடனே துருபதன் சொல்றான், இந்த மாதிரி உபயாஜரே, எந்த கர்மம் செஞ்சால் துரோணர் அப்படின்ற ஒரு அந்த பிரம்ம ரிஷியை கொள்வதற்கான புத்திரன் எனக்கு உண்டாவணும், அந்த யாகத்தை செய்து நீங்கள் எனக்கு புத்திர உற்பத்தியை பண்ண வேண்டும், அப்படி பண்ணினால் உங்களுக்கு வேண்டிய தனத்தையும் சம்பத்தியும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உபயாஜர் சொல்றார், துருபதனே, நான் ஒரு பிரயோஜனத்தை வேண்டி வேலை செய்பவன் கிடையாது, அப்படி யார் உனக்கு செஞ்சு கொடுப்பா மாதிரி இருக்காளோ அவகிட்ட நீ போய் உன்னுடைய ஆசையை சொல்லலாம், நீ போகலாம் அப்படின்னு சொல்லிடுறார். இப்படி தன்னுடைய ஆசையை நிராகரித்த உபயாஜரிடம் அவரை விட்டு போகாமல் மறுபடியும் அவர்கிட்டயே குரு சிஷ்யை பண்ணி கொண்டு அங்கேயே ஒரு வருஷ காலத்தை துருபதன் ஓட்டின்னு இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த உபயாஜர் துருபதனை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்றார், துருபத ராஜாவே, எனக்கு ஒரு சகோதரர், மூத்த சகோதரர் இருக்கார். அவர் ஒரு நாள் என்னன்னா, ஜனங்களே இல்லாத ஒரு காட்டுல நானும் என்னுடைய சகோதரராகிய யாஜரும் போயின்னு இருக்கும் பொழுது ஒரு சுத்தம் செய்யப்படாத இடத்துல ஒரு பூமியில பழம் விழுந்திருக்கு. இப்ப நான் அவருக்கு பின்னாடி நான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி போனவர் என்ன பண்ணார், செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்தார். அதாவது அந்த சுத்தம் செய்யப்படாத பூமியில் விழுந்த அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டார். இது பிரயோஜனம் வேண்டி, அதாவது உணவிற்காக வேண்டி எந்த வகையான விசாரணையும் செய்யாமல் அவர் ஒரு காரியத்தை பண்ணியிருக்கார். அதை தொடர்ந்து அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சுத்தம் அதெல்லாம் பார்க்காமயே தன்னுடைய நண்பர்கள் கிட்டயோ மற்றவர்கள்கிட்டயோ எப்பவுமே உணவை பற்றியே பேசிக்கொண்டே இருப்பாராம். அதனால என்ன அப்படின்னா, பஞ்சமகா யஜ்யங்களை செய்து இந்த பூமியில நம்ம எப்படி ஒரு பிராமணர் எப்படி வாழணும்னா பஞ்சமகா யஜ்யங்களை டெய்லி செய்யணும். பஞ்சமகா யஜ்யம் அப்படின்னா தேவர்களுக்கு, பித்தர்களுக்கு, பிரம்மத்திற்கு, பூதத்திற்கு, மனுஷன் இவ எல்லாருக்கும் யஜ்யங்களை டெய்லி செஞ்சு விட்டுட்டு இந்த அத்தியாயனம் முடிஞ்ச பிறகு பூமியில் தானா இறைஞ்சி இருக்கணும். அந்த அன்னத்தை சுத்தமான இடத்திலிருந்து நம்ம எடுத்து அதை அப்போதே நம்ம பூஜித்து சாப்பிட்டுறணும். இதுதான் பிராமணருடைய கடமை. ஆனால் இந்த யாஜர் என்ன பண்றார், எப்ப பார்த்தாலும் உணவை எவ்வளவு சுகமா இருக்கும், அதை எப்படி சாப்பிடுறது அப்படின்னு அந்த வேத அத்தியாயனம் பண்ணிட்டு இருக்கும் போதே மற்றவர்கள் யாராவது சாப்பிடாமல் விட்டுட்டு போனா கூட அதையும் எடுத்து சாப்பிட்டு வரோம். இப்படி அன்னங்களின் மேல் அடிக்கடி அவர் ஆசை வைத்து கொண்டு சாப்பிட்டு மகிழ்வதால் அவர் பிரயோஜனத்தை, அதாவது ஒரு பலனை விரும்பி ஒரு காரியத்தை செய்வார் அப்படின்னு நான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். அதனால நீ அவர்கிட்ட போய் இந்த மாதிரி உனக்கு என்ன காரியம் வேணுமோ அந்த காரியத்திற்காக வேண்டிய யாகத்தை செய்யுமாறு சொன்னால் கண்டிப்பாக அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே துருபாதராஜன் என்ன பண்றான், உபயாஜர் சொன்ன சொல்லை கேட்டுட்டு அந்த யாஜர் பண்ணின விஷயங்கள்லாம் அவனுக்கு அருவருக்கத்தக்க முறையில இருக்கு. இருந்தாலும் தன்னுடைய சங்கல்பம் நிறைவேற வேண்டும், அதாவது துரோணரை அழிக்கக்கூடிய ஒரு புத்திரன் உருவாக வேண்டும் என்ற சங்கல்பத்தை நிறைவேற்ற வேண்டி யாஜருடைய ஆசிரமத்துக்கு போறான். போன உடனே அந்த யாஜர் என்ற பிரம்ம ரிஷியை நமஸ்காரம் பண்ணி 800 பசுக்களை தானமாக கொடுக்குறானாம். கொடுத்துட்டு அவன் சொல்றான், பிராமணரே, நான் சத்திரிய பலத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு சத்திரியர்களை ஜெயிக்கலாம், ஆனால் பிரம்ம தேஜஸும் சத்திரிய பலமும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பிராமணமும் மற்றும் பிரம்ம ரிஷியை ஜெயிப்பது கடினம் என்பதை தெரிந்து கொண்டேன். துரோணர் எப்படின்னா அவருக்கு 2 பலமும் இருக்கு, அதாவது சத்திரிய பலமும் இருக்கு, இந்த பிரம்ம தேஜ பலமும் இருக்கு. அதனால அவருடைய மரணத்திற்கு காரணமாக ஒரு புத்திரன், அதே மாதிரி என்னை சண்டையில ஜெயிச்சு என்னை கைது பண்ணி போன அர்ஜுனனை மணப்பதற்கு தேவையான ஒரு புத்திரி, இது 2ஐயும் எனக்கு நீங்க உண்டாக்கி கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுத்தேல் அப்படின்னா துரோணர்கிட்ட இருக்கிற பயம் என்னை விட்டு போயிடும். ஏன்னா இந்த துரோணர் பிரம்ம ஞானிகளில் மிகச் சிறந்தவர். அவர்கிட்ட இருக்கிற சக்திக்கு ஒரு அளவே கிடையாது. அவர் அந்த சக்தியை வச்சு கொண்டு சத்திரியர்களையும் ஜெயிக்கிறார், மற்றவர்களையும் ஜெயிக்கிறார்.
அதே மாதிரி பரத வம்சத்துல ஆச்சாரியரான பரத்வாஜ புத்திரராக இருக்கிறார். பரசுராமர் கிட்ட இருந்து எல்லா அஸ்திரங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதனால அவரை வெல்லக்கூடிய வலிமையுடைய ஒரு புத்திரனை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். அந்த புத்திரன் எப்படி இருக்கணும்னா துரோணரை விட கீர்த்தி பெற்று கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட புத்திரனை நீங்கள் உருவாக்கி கொடுத்தால் உங்களுக்கு 1 கோடி பசுக்களை தானமாக நான் தருகிறேன் அப்படின்னு காலில் விழுந்து வணங்கி கேட்கிறான். கேட்ட உடனே அந்த யாஜர் என்ன பண்றார்? மிகுந்த சந்தோஷத்தோடு அப்படியே செய்ய கடைவதே, உனக்கு ஒரு சிறந்த குமாரனை நான் யாகத்தின் மூலமாக உருவாக்கி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான வேலைகளா நீ செய்யி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார்? தன்னுடைய சகோதரனான உபயாஜரை கூப்பிட்டு நீ இந்த கர்மங்கள் செய்வதில் எனக்கு உதவியா இரு அப்படின்றார். அவர் இவருக்கு மூத்தவர். அப்ப மூத்த சகோதரர் நம்மளை கூப்பிட்டு அவர் ஒரு குருவின் ஸ்தானத்தில் இருந்து சொன்னால் அந்த கட்டளையை மறுக்கக்கூடாது. அதனால் உபயாஜர் என்ன பண்றார்? குருவின் கட்டளைக்கு இணங்கி துரோணரை அழிப்பதற்காக உருவாக்க வேண்டிய புத்திரன் மற்றும் அர்ஜுனனை மணக்கக்கூடிய ஒரு பெண்ணை உருவாக்கும் யாகத்தில் உதவி செய்வதற்காக வருகிறார். யாஜர் நம்ம துருபதனை பார்த்து யாகத்துக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்வாயாக அப்படின்னு சொன்ன உடனே மிகுந்த சந்தோஷத்தோடு துருபதன் யாகம் செய்ய வேண்டி எல்லா பொருட்களையும் திரட்டுகிறான். இப்ப இந்த யாகம் நடந்துதா? அந்த யாகத்திலேருந்து வந்த பையன் யாரு, பெண் யாரு போன்ற விஷயங்களை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஹரி ஓம்.